இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை பார்த்தீங்கன்னா விதைக்கிறவன் சோவர் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம தேவனோட வார்த்தையை பார்க்க போறோம். எல்லாரும் நினைச்சிருப்பீங்க விதைக்கிறவன் ஓகே ஆஃபரிங்கை பத்தி பேச போறாங்க. ஜஸ்ட் நோட், இது வந்து ஆஃபரிங்கை பத்தின மெசேஜ் கிடையாது. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 126 அதிகாரம் 5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறாங்களோ அவங்களாம் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கம்பீரத்தோடன்னு நமக்கு தமிழ்ல கேட்கும் போது அது ஏதோ ஒரு வீரத்தை சார்ந்து இல்லைன்னா ஒரு பலத்தை சார்ந்த ஒரு விஷயமா தெரியுது. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு, they that sow in tears shall reap in joy or singing. யாரெல்லாம் வந்து கண்ணீரோட கஷ்டமா நினைச்சு பாருங்க. ஒரு 10 ஏக்கராக்கு வந்து ஒருத்தர் விதைச்சா யாரெல்லாம் வந்து இந்த வயக்காடுலாம் பார்த்திருக்கீங்க, வயல்வெளியெல்லாம் கிராமத்துல தெரியுமா? எல்லாம் தலையாட்டுறீங்க, கர்த்தர் நல்லவர். அப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஒருத்தரா வந்து நிறைய இடத்துக்கு விதைக்கிறது. எதை விதைக்கிறோம்? அழகா பைபிள்ல போடப்பட்டிருக்கு, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். மேபி சில விஷயம் விதைக்கும் போது கஷ்டமா இருக்குங்க. விதைக்கும் போது சில விஷயம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா அறுக்கும் போது தேவன் உங்களை கம்பீரமா வாக்க பண்ணுவார். அல்லேலூயா. கலாத்தியர் 6:7 அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஏன் விதைக்கிறத பத்தி வேதம் இவ்வளவா பேசுது? நானும் எடுத்து பார்த்தேன், அநேக வசனங்கள் திருப்பி திருப்பி விதைக்கிறவன். சோ நான் நினைக்கிறேன், என் வாழ்க்கையில சில விஷயம் நான் அறுக்கிற ஏதோ ஒரு காரியம் மாறணும்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபித்துட்டு இருக்கோம், ஆண்டவரே நான் அறுக்கிற காரியங்கள் மாறணும். சில நேரங்கள் நம்ம வேதனை அறுத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே நான் இதெல்லாம் விதைக்காதது அறுத்து கொண்டு இருக்கிறோம். நான் கஷ்டத்தை விதைக்கல, ஆனா சில நேரங்கள் நான் கஷ்டத்தை அறுத்து கொண்டு இருக்கிறேன். நான் பிரச்சனையை விதைக்கல, ஆனா நான் பிரச்சனையை அறுத்து கொண்டு இருக்கிறேன். இதான் நம்ம பண்ணோம். நான் பண்ணாத விஷயத்துக்கு, நான் செய்யாத தப்புக்கு நான் தண்டிக்கப்படுறேன். நான் பண்ணாத பிரச்சனைகள் என்னோட தேடி வந்து கொண்டு இருக்கு. ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேதம் போய் சொல்லாது. நான் நினைக்கிறேன், நீங்க அறுக்கிற விஷயம் மாறணும்னா நீங்க அறுக்கிறதுல போக்கஸ் பண்ணக்கூடாது, விதைக்கிறதுல போக்கஸ் பண்ணணும். எதை விதைக்கணும்? பைபிள்ல எதை விதைக்கிறத பத்தி சொல்றது? நான் நினைக்கிறேன் அன்பை விதைக்கிறத பத்தி சொல்லுதோ, இல்ல ஒருவேளை தேவனோட வார்த்தையை விதைக்கிறத பத்தி சொல்லுதோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல சமாதானத்தை விதைக்கிறத பத்தி சொல்லுதோ. ஆனா நான் நினைக்கிறேன், நீங்க எதை வேணா நினைச்சு பாருங்க, எந்த நற்கிரியையும் இல்ல எந்த ஒரு விஷயமோ எதை நீங்க விதைக்கிறத நினைச்சு பாருங்க, அதை விதைக்கிற காரியம் அது எதை மீன் பண்ண, நீங்க அறுக்கிற காரியத்தை தான் முன்வைக்குது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:8 அதுல 2ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கு விதைக்கிறோமா ஆவிக்கு விதைக்கிறோமான்றது முக்கியம். விதைக்கிற காரியத்தோட எதுக்கு விதைக்கிறோன்றது முக்கியம். மாம்சத்துக்குறத இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி போட்டிருக்கு, flesh related things. என் மாம்சத்துக்கு உரிய காரியங்களுக்கு விதைத்து கொண்டிருக்கிறனா இல்ல God spirit ஆவிட சொல்றது, தேவனோட ஆவிக்கு உரிய காரியங்களை விதைத்து கொண்டிருக்கிறோமா? எதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, எந்த காரியத்தை நம்ம யோசிக்கிறோமோ, எந்த காரியத்தை நம்ம செய்யறோமோ அந்த விஷயம் தான் வளரும். என் வாழ்க்கையில சில விஷயம் வளரலன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல அந்த விஷயத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? மேபி ஒரு விஷயத்துல நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். ஏற்ற காலத்துல அறுக்கணும்னா ஏற்ற காலத்துல விதைக்கணும். உங்களுக்கு தெரியுமா, இன்னும் 1 மாசம் கழிச்சு எப்போ எல்லாமே கிராமத்து சைட்ல எல்லாம் வந்து தை 1ஆம் மாசம் வந்து விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, சரியான நேரத்துல விதைச்சிங்கன்னு சொன்னா சரியான நேரத்துல அறுப்போம். அப்போ விதைக்கிற காலம் இது விதைக்கிற காலமா இருக்கு. நம்ம எதை விதைக்க போறோம்? ஏன்னா 51 அறுவடை நம்ம பேசுறோம். அறுவடைக்கு நம்ம ஒவ்வொரு நம்ம தீவே பாத்தீங்கன்னா அறுவடை மிகுதியா இருக்கு. ஆனா அறுவடை நம்ம அறுக்கிறோம்னா ஏதோ ஒரு விஷயம் யாரோ விதைச்சிருக்காங்க. நம்ம அறுக்கணும்னா யாரோ ஒருத்தர் விதைக்கணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல சில பேர் அறுக்கணும், நம்ம சில விஷயத்த விதைக்கணும். நம்ம விதைத்து கொண்டு இருக்கிறோமா? எப்ப பஞ்சம் வரும் தெரியுமா? எப்ப வந்து அறுக்கிறது மட்டும் இருக்கு, விதைக்கிறது நிக்குதோ அங்கதான் பஞ்சம். அறுக்கிறாங்க ஆனா விதைக்கல.
அறுத்து கொண்டு இருக்கும், ஆனா விதைக்காம இருக்கும். எல்லா விவசாயிகளும் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, விதை நெல்னு ஒன்று எடுத்து வைப்பாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அந்த விதை நெல்ல கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது எனக்கு அடுத்த அறுவடைக்கு, அது எனக்கானது கிடையாது, என் ஃபியூச்சருக்கானது. அது எனக்கானது கிடையாது, என் குடும்பத்துக்கானது. அது எனக்கானது கிடையாது, என்னோட பிள்ளைகளுக்கானது. எந்த விஷயத்த நீங்க விதைக்காம இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த விஷயத்தை குறித்து தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரு எனக்கு தெரியல. ஆனா நான் நினைக்கிறேன் அது தேவனுக்கும் உங்களுக்கும் ஆனது. சொன்ன புரிய வைப்பார். நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த 3 போட்டோ உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். ஒரு சோவர், இன்னொன்னு கார்டனர், இன்னொன்னு ஃபார்மர். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இருக்க ஒரு முக்கியமான இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு 3 உவமைகளை பற்றி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறதுக்கு நம்ம இதோட டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பேருக்கும் இருக்க வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்துக்கு நல்ல ஆழமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு ஒரு உவமைக்கு. ஆனா 2 உவமைகளை ஆண்டவர் சீஷர்களுக்கு உவமையா சொல்லிட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. சில நேரத்துல ஆண்டவர் அப்படிதான் சில விஷயத்துல உங்களுக்கு தெளிவாக முகமுகமா பேசுவாரு, தெளிவா பேசுவாரு, நேரா பேசுவார். சில விஷயத்த மறைமுகமா பேசுவாரு, சில விஷயத்த சொப்பனமா பேசுவாரு, சில விஷயத்த கொஞ்சம் பிளாங்கா, கொஞ்சம் க்ளோஸ்டா பேசுவார். ஏன்னா அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த விஷயத்த ஒரு ஓப்பனான விஷயத்தை வச்சு நீங்க மீதி விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த விஷயத்துல நீங்க ஒர்க் பண்ணணும். எப்படி ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு, இன்னைக்கு ஃபுல்லா ஆண்டவர் க்ளோஸா தான் பேச போறாரு. ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். சோ முதலாவது பர்சன் சோவர். அவர் யாருன்னா விதைக்கிறவர். இந்த சோவருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. சோவர் என்ன பண்ணா, யாரு இந்த சோவர் யார் மீன் பண்ணுதுன்னா உங்களே என்னைய தான் மீன் பண்ணுது. அதாவது நான் விதைக்கிறேன், நான் எதையும் எதிர்பார்த்து விதைக்கல, ஏன்னா என்கிட்ட விதை இருக்கு. நம்ம சில நேரங்களில் பண்ணுவோம் இல்லையா, இந்த சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட்டு அதோட விதைய போடுறது. ஆமா, நீங்க விதைக்கிறீங்க. நீங்க விதைச்சது என்றோ ஒரு நாள் அது நீங்க எதிர்பார்க்கல. நான் விதைச்ச விதை அது முளைச்சு வரும், அது முளைச்சு எனக்கு ஒரு பலனை தரும் நீங்க எதிர்பார்க்கல. ஆனா நீங்க விதைக்கிறீங்க. வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்க விதைக்கிறவர்களா இருக்கணும். விதைக்கிறவனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஆனா நான் ஏன் விதைக்கிறேன், ஏன்னா என்கிட்ட விதை இருக்கு. சில நேரங்கள் நம்ம அப்படிதான் இருக்கணும். அன்பை விதைக்கிறவர்களா இருக்கணும். தேவனோட காரியத்துல அநேக விஷயங்களை விதைக்கிறவர்களா இருக்கணும். எந்த மாதிரினா, ஏன்னா என்கிட்ட இருக்கு, நான் விதைக்கிறேன். 2வது விஷயம் பார்த்தீங்க, அவருக்கு லிமிட் கிடையாது. எங்க போறாரோ என்ன பண்றாரோ போற வழியெல்லாம் விசிக்க நம்ம அதை பார்ப்போம். 2வது விஷயம் கார்டனர். இவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருப்பார். கார்டனர் தோட்டக்காரர். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் அவருடைய எல்லை. ஒரு தோட்டக்காரர் மாதிரி அந்த தோட்டத்துக்குள்ள அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். தோட்டத்துக்குள்ள விதைப்பாரு. அவர் சோவர் வெறும் விதைச்சிட்டு போயிடுவார், எதுவும் பண்ண மாட்டாரு. ஆனா தோட்டக்காரர் அப்படி இல்லை, அது அவரோட பொறுப்பு. அந்த தோட்டம் அவரோட பொறுப்பு. ஏன்னா அவர் பேரே தோட்டக்காரர், கார்டனர். அவர் என்ன பண்ணுவார், அந்த கார்டன் எப்போ பண்படுத்திட்டே இருப்பார். அந்த கார்டன் நல்லா இருக்கா, அந்த கார்டன்ல ஏதாவது பூச்சிகள் வந்துருச்சா, அந்த கார்டன் எப்படி இருக்கு. சொல்ல போனா நம்மள மாதிரி நம்ம குடும்பத்துக்கு தேவன் எப்படி கொடுத்திருக்காரு, குடும்பத்தை யார் நம்பி கொடுத்திருக்காரு, உங்களை நம்பி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தோட்டத்தை அந்த எப்படி பார்த்துக்கிறாரோ பண்படுத்தி கொண்டே இருப்பாங்க. 3வது விஷயம் ஃபார்மர். இவர் 2 பேரோட ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவர். ரொம்ப ஒயிட் ஸ்பேஸ்ல பண்ணுவாரு. அதிகமான விஷயத்த நீர் பாய்ச்சறதா இருக்கலாம், விளை செய்யறதா இருக்கலாம், விளைய செய்யறதோட பெனிஃபிட்ஸா இருக்கலாம், நிறைய விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றதா இருக்கலாம், நிறைய விஷயங்களை செய்வார். ஜஸ்ட் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. திருப்பி ரீகால் பண்ணுவோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல முதல் பேரபிள் எடுத்துப்போமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நீங்க படிச்சிருப்பீங்க. மத்தேயு 13 முதலாவது உவமை ஆரம்பிக்கும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவர் விதையை எடுத்தாரு. அவர் பாட்டுக்கு போற வழியில விதைச்சுக்கிட்டே போனாரு. இந்த விஷயத்த நீங்க நிறைய நேரங்கள்ல நிறைய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணி கேட்டிருப்பீங்க. எனக்கு நான் படிக்கும்போது இந்த விஷயம் தான் உணரப்பட்டது. எல்லாரும் எதை குறிச்சு பேசுவாங்கன்னா, லேண்டை குறிச்சு பேசுவாங்க. அந்த சாயில குறிச்சு, அந்த இடத்தை குறிச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க, வலியற்க விழுந்த விதையா இருக்கீங்களா, இல்லடானா நீங்க கற்பாறையில விழுந்தவங்களா இருக்கீங்களா, முட்செடியில விழுந்தவங்களா இருக்கீங்களா, இல்லடானா ஒரு நல்ல இடத்துல விழுந்த விதைகளா இருக்கீங்களா, உங்க அந்த வார்த்தை எப்படி படுதுன்னு பேசுவாங்க. ஆனா எனக்கு இந்த விஷயம் தான் ரொம்ப ஆழமா புரிஞ்சுது. விதைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, லேண்ட்னு ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் தாண்டி யார் தெரியுமா ரொம்ப முக்கியம், அதை விதைக்கிறவர் முக்கியம். ஏன்னா இந்த 4 இடத்துக்கும் கனெக்ட் ஆன ஒரே பர்சன் யாருன்னா அந்த விதைக்கிறவர்.
நினைச்சு பாருங்க, அதை விதைக்கிறவருக்கு தெரியாதா? இங்க 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 வந்து இங்க ரோட்ல போட்டு போனா பறவைகள் வந்து பட்சித்துரும்ட்டு. இல்ல இந்த கல்லுல போட்டா இந்த கல்லு வந்து எங்க வளராது, இங்க வந்து அது தெரியாதா? இல்ல முச்செடியில போட்டா, இங்க முச்செடியில போட்டா வளரும், ஆனா கொஞ்சம் வளர்ந்துட்டு அது வந்து முட்கள் நெருக்கி போட்டுருமே, தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனா அந்த விதைக்கிறவர்கிட்ட வந்து, அந்த சோவர்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன், நோ பார்ஷியாலிட்டி. யாருக்கும் அது விதைக்குது விதைக்கல, அது எனக்கு தேவை கிடையாது. அந்த விஷயம் நடக்குது நடக்கல, எனக்கு தேவை கிடையாது. அந்த விஷயம் நான் சொல்லி அவங்க பண்றாங்க பண்ணல, எனக்கு தேவை. தேவன் எனக்கு சொன்னார், நான் சொல்றேன். அந்த அவர் வந்து என்ன பண்றாரு, விதை என்கிட்ட கொடுத்தாங்க, நான் விதைக்க போறேன். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி விதைப்பேன். அது விழுற நிலம் அது என்னோட கையில கிடையாது. அது வளர்றது அது என்னோட கையில கிடையாது. என் கையில என்ன இருக்கு? விதைக்கிறது மட்டும்தான் இருக்கு. என் கையில ஆண்டவர் கொடுத்த விதைய விதைக்கிறது மட்டும்தான் என் கையில இருக்கு. ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்த காரியத்தை செய்யறது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. அதை வளர செய்து அது தேவன் பார்த்துக் கொள்வார். அழகா பவுல் சொல்லியிருப்பாரு, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சினாலும் அல்ல, விளைய செய்கிறவர் கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வந்து இடத்தை பார்த்து தான் நான் விதைப்பேன், இந்த இடத்தை பார்த்து தான் நான் சொல்லுவேன். நான் கேட்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். ஆண்டவரை பத்தி என்கிட்ட யாராவது கேளுங்க, நான் சொல்லுவேன். இல்லையா, இந்த ஒரு விஷயம் எனக்கு தப்புன்னு தெரியுது, அந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு, என்கிட்ட அவங்களுக்கு பேச சொல்லி வெளிப்படுத்தியிருக்காரு, ஆனா அவங்க வந்து கேட்கட்டும், நான் சொல்றேன். அவங்க கிட்ட எப்படி ஆண்டவர் சொல்றது? அவங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, ஒரு ஆமேன் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட எப்படி ஆண்டவரை சொல்றது? இல்லங்க, ஆண்டவர் சொன்னா சொல்லிடணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். சோ எப்படின்னா, ஆண்டவர் சொன்னா சொல்லிடணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார்னா அது எதுக்காகனா, அது உங்களுக்காக கிடையாது. அந்த விதையை நீங்க வச்சுக்கிறதுக்காக கிடையாது. அந்த விதை யாரோ ஒருத்தருக்கான போக வேண்டியது. அந்த விதை ஏதோ ஒரு மண்ணில் போய் விழ வேண்டியது. உங்களுக்கு தெரியாதுங்க அது எப்ப விளையும்ட்டு. அது ஒரு நாள்ல விதையலாம், இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு விளையலாம், எப்பயோ ஒரு நாள் விளையுமே. ஆனா நீங்க வந்து அந்த விஷயத்த செய்யலன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த சொல்லலன்னு சொன்னா, அது என்னைக்குமே விளையாது. யோனா கிட்ட, யோனாவோட தீர்க்க தரிசன புத்தகம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. யோனா கிட்ட வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நினைவே பட்டணத்தை நான் அழிக்க போறேன், நீ போய் அவங்க கிட்ட சொல்லு. நினைவே பட்டணத்தை நான் அழிக்க போறேன், நீ போய் அவங்க கிட்ட சொல்லு. யோனா சொல்லுவாரு, ஆண்டவரே, நினைவே பட்டணம் தான் ரொம்ப மோசமானவங்க, அது அழிய வேண்டிய பட்டணம், நீங்க நான் போய் சொல்ல மாட்டேன். நினைச்சு பாருங்க, நினைவே பட்டணம் இன்கேஸ் யோனா போகல, ஆண்டவர் விட்டுட்டார், யோனா நீ போக வேணாம்பா, நீ போக வேணாம், அந்த நினைவே பட்டணம் அழிஞ்சு, நான் சொன்ன மாதிரி நான் அழிச்சிடுறேன்பா, அழிச்சிட்டாரு. அதோட முதல் ஆண்டவர் அழிக்கிறது சொன்ன காரணம் என்ன? நினைவே பட்டணத்தோட பாவம். நினைவே பட்டணம் ஒரு சீர்கட்ட பட்டணமா இருந்துச்சு, அதோட பாவம் காரணம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்ப யார் காரணம் தெரியுமா? யோனா முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது அழிஞ்சு, அது யோனா தான் காரணம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, யோனா நீ போய் சொல்லு, ஒருவேளை அவங்க மாறுவாங்க. நீ சொல்லி அவங்க மாறினா, அவங்க மாறினா நான் என் மனசை மாத்திக்கிறேன். ஆண்டவர் மனம் மாறுற ஒரே காரியம் உங்களை குறித்து மட்டும்தான், ஒரு மனுஷனோட வாழ்க்கை மட்டும்தான். நீ உன்னை ஆண்டவர் அழிப்பேன் கட்டுவேன் இடிப்பேன் சொல்ல ஒருத்தருக்கு சொன்னது உண்டு. ஆண்டவர் சொன்ன மாத்தத்துல அவங்க மாறினா ஆண்டவர் மாறுவார். ஆண்டவர் அதே மாதிரி ஒருத்தனை கட்டுவேன்னு சொன்னது உண்டு, அவன் மாறினா ஆண்டவர் மாறுவார். ஆண்டவர் மனம் மாறுகிற ஒரே விஷயம் நம்மளோட வாழ்க்கை. சோ நினைவே பட்டணத்துல ஆண்டவர் யோனா கிட்ட சொன்னாரு, நீ போய் சொல்லு, நினைவு பட்டணத்துல பாவம் காரணம், ஆனா இப்ப போனா நீ தான் காரணம், அத்தனை பேரோட ரத்த பலிக்கு நீ தான் காரணம். ஆனா யோனா போயிட்டான். பாத்தீங்கன்னா யோனாக்கு வந்து சொல்லப்பட்டது, ஆண்டவர் சொன்னாரு நான் செய்யறேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நினைவே பட்டணத்துக்கு போன்னு சொன்னாரு, நான் போனேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நினைவே பட்டணத்துல இந்த மாதிரி பிரசங்கி சொன்னாரு, நான் பிரசங்கிச்சேன். அவ்வளவுதான். நான் வந்து விதைக்கிறவர்களா இருக்கு. எந்த அட்மாஸ்பியர் வேணாம், யார வேணாம், ஆண்டவர் சொன்னா சொல்லிருங்க. ஆண்டவர் செய்ய சொன்னா செஞ்சிருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை செய்ய சொன்னா, எனக்கு தெரியல எதனால ஆண்டவர் திருப்பி திருப்பி உணர்த்துறாருன்ட்டு. யாரோ ஒருத்தர் நீங்க விதைச்சு விதைச்சு சில விஷயம் வளரல, நீங்க நிறைய நாள் விதைச்சிருக்கீங்க, அன்பை விதைச்சிருக்கீங்க, அந்த அன்பு உங்களுக்கு வந்து வளரலன்றதை பார்த்துட்டு இப்ப உங்க இருதயம் வந்து ரொம்ப கடினப்பட்டுருச்சு. அதான் வளரலையே. ஆண்டவரே, எத்தனையோ வருஷமா விதைச்சிட்டேன், நான் விதைச்ச விதைக்கு எனக்கு பலன் கிடைக்கல. அந்த பலன் கிடைக்காதனால இப்ப என் இதயம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து விதைக்கிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. அன்பை விதைக்கிறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கடினப்பட்டு போச்சு. ஏன்னா நான் விதைச்சது வளரல. நினைச்சு பாருங்க, விதைச்சது வளரனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? நான் அதுவும் எதிர்பார்த்து உன்னை விதைக்கிறேன்,
அது வளரும்னு நான் நினைக்கிறேன், அது வளர்ந்து கனி கொடுத்துரும் நான் நினைக்கிறேன். ஆனா நான் நினைச்சு விதைச்ச விதை வளரல. நான் நினைச்சு இந்த மாதிரி எதிர்பார்த்து விசுவாசத்தோட ஜெபிச்ச என் ஜெபத்துக்கு இன்னும் பலன் கிடைக்கல. அந்த மாதிரி நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பலன் கிடைக்காம போய் எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா எனக்கு ஜெபிக்க கஷ்டமா இருக்கு. ஜெபிச்சா நடக்க மாட்டிருக்கு. அதான் ஜெபிச்சு நடக்கலையே, ஆண்டவர் கேக்குதா இல்லையா? அப்படி கேட்டு எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, இதயம் அடிபட்டு ரொம்ப ரணமாயி எனக்கு இப்ப வந்து மறத்து போச்சு. என்னால இப்ப விதைக்க முடியல. ஏன்னா என் இதயத்துல அந்த விதைக்கிறதுக்கான என்கிட்ட விதை இருக்கு, என்கிட்ட அன்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, நான் அன்பானவ தான், தேவன் அன்பானவங்களா தான் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப எனக்கு என்ன ஆச்சு, விதைச்சு வளரல. ஆண்டவர் சொல்றாரு, நீ வளரணுன்றதுக்காக விதைக்கிறியா? அவங்க உனக்கு அன்பு செலுத்துவாங்கன்னு நம்பியா நீ அன்பு செலுத்திட்டு இருக்க? இல்ல ஜெபம் வந்து நீ எதுக்காக ஜெபிக்கிற? நீ ஜெபிச்சு அது நடக்கணும், அப்ப ஜெபிக்க கூடாதுன்னு ஜெபிக்கிறியா? ஏன்னா நான் உன்னை ஜெபிக்கிறது உங்க மேல விழுந்த கடமை. அன்பு செலுத்துறது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளை. நான் அன்பு செலுத்தணும், அவங்க என் மேல அன்பு செலுத்துவாங்கன்றதுக்காக இல்ல, அவங்க நல்லவங்கன்றதுக்காக நான் அன்பு செலுத்தல. ஏன்னா என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர். அவர் என் மேல அன்பா இருக்காரு. அவர் என் மேல வச்ச அன்பை நான் மத்தவங்க மேல காட்டுறேன். நீங்க அன்பை காட்டுறது அவங்க மத்தவங்க நல்லதுக்காக இல்லைங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ள அன்பை கொடுத்திருக்கார். அந்த அன்பு உங்களுக்குள்ள நிரம்பி வலியணும். ஏய், நீ என்ன நேசிக்கலாம் பரவாயில்ல, எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அன்பு நிரம்பி வலியுது. அந்த வலியறதுதான் வெளியே காட்டி கொண்டு இருக்க. ஆண்டவர் உங்களுக்கு இதைதான் சொல்றாரு, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எதிர்பார்த்து விதைக்காதீங்க. ஆண்டவர் கொடுத்ததை சந்தோஷமா விதைங்க. எதிர்பார்த்து விதைச்சீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. எதிர்பார்த்து விதைத்தீங்கன்னா ஏமாந்துட்டு என்ன சொல்றீங்க, விதைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை விதைக்கிறவர்களா வைத்தாருன்னு சொன்னா நீங்க விதைக்காம இருக்கிறது பாவம். ஆண்டவர் உங்களை விதைக்கிற அன்பை விதைக்கிறவர அன்பு நிரம்புற ஒரு உள்ளத்தை உங்களுக்கு கொடுத்து அன்பை போய் விதை, மத்தவங்களுக்கு சமாதானத்தை விதை, மத்தவங்களுக்கு ஒரு நன்மையை விதை அப்படின்னு ஆண்டவர் உங்களை வச்சிருப்பாரு சொன்னா நீங்க விதைக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் ஆண்டவரே. ஜீசஸ் தேவன் பலப்படுத்துவார். சோ அப்ப நீங்க எப்படி இருக்கணும், நீங்க விதைக்கிறவர்களா இருக்கணும். மார்க் 4:14 போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். நீங்க எதை விதைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா நீங்க வசனத்தை விதைக்கணும். ஏன் நான் வசனத்தை விதைக்கணும்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒருத்தர் ரட்சிக்க பண்ணணும் உங்களுக்கு சித்தம் இல்லாம இருக்கலாம், ஒருத்தர் ரட்சிக்க பண்ண அவனுக்கே சித்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். உங்க சித்தத்தையும் என் சித்தத்தையும் செய்யறதுக்கு நம்ம இங்க இல்ல, ஆண்டவர் சித்தத்தை செய்யறதுக்கு இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 அழகா சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மனுஷனும், ஒருத்தர் 2 பேர் இல்ல, இவன் அவன் கிடையாது, இந்த பர்டிகுலர் பீப்புள் அந்த பர்டிகுலர் பீப்புள் கிடையாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். விசுவாசம் கேட்கிறதுனாலதான் வரும். நீங்க பேசலன்னா யாரும் கேட்க முடியாது. அப்ப நீங்க பேசலன்னா அவங்க கேட்க முடியாது, அவங்க கேட்கலாம் விசுவாசம் வராது. அப்ப விசுவாசம் வராததுக்கு யார் காரணம்? விதைக்காத இல்ல பேசாத நம்ம தான் காரணம். எனக்கு இந்த ஒரு வசனம் ரொம்ப ஒரு மைண்ட்ல வந்ததுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன். நான் வந்து எல்லாருக்கும் விதைக்கணும், எல்லா இடத்துலயும் சொல்லணும், மத்தவங்க எல்லாருக்கும் பேசணும்னு நினைக்கும் போது சின்ன வயசுல எனக்கு ஒரு போதவர் சொன்ன ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. யாத்திராகமம் 20:7 அதே மாதிரி பாத்தீங்கன்னா உபாகமம் 5:11 ஒரே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் கட்டளையா கொடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இந்த வசனம் கேட்டு யோசிச்சா, அப்ப வீணிலே வழங்கக்கூடாதா? என்ன ஆண்டவரே, அந்த விதைக்கிறவன் எல்லா இடத்துலயும் விதைக்க சொன்னீங்க. சில நேரங்கள்ல எனக்கு இங்கிலீஷ் ஏன் தெரியுமா பிடிக்கும், இங்கிலீஷ்ல படிச்சா புரிஞ்சிடும். You shall not misuse the name of the Lord. அங்க என்ன போட்டிருக்கு, வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதோட எக்ஸாக்ட் மீனிங்னா வீணான இடத்துல சொல்றது கிடையாது. ஆண்டவரோட நாமத்தை நான் வீணாக்குறது, ஆண்டவரோட நாமத்தை நான் மிஸ்யூஸ் பண்றது. நான் தவறான இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டு நான் ஆண்டவரோட பேரை சொல்லிட்டு இருந்தேன்னா அது தப்பு. அந்த மாதிரி பண்றதுல ஆண்டவர் விட மாட்டாரு. அப்ப நான் நினைக்கிறேன், நம்ம ஆண்டவர் வந்து பட்சாபாதம் உள்ள தேவன் இல்ல. He is not a God of partiality. அவர் எல்லார் மேலேயும் எப்பவும் அன்பா இருக்கிற தேவன். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், உங்களை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி தான் என்னைய நேசிக்கிறார். என்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி தான் ஒரு 50 வருஷம் ஊழியம் பண்ண ஒரு ஊழியரை நேசிக்கிறார். தேவன் வந்து இவங்க என் கூட ரொம்ப நாள் இருக்காங்கன்னு பாக்குறது இல்ல வெளியே இருக்க ஒருத்தர் புறஜாதி பாக்குறது இல்ல.
எங்களை மத்தவங்களை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி தான் எல்லாரையும் நேசிக்கிறவரா இருக்கார். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் அன்பா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. விதைப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்ல ஆண்டவர் சொன்னார், கேட்டுக்கங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது உவமைக்கு போவோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நினைச்சு பாருங்க. இப்படி நான் சொல்றேன். முதலாவது என்ன சொன்னாரு? விதைக்கிறவன் புறப்பட்டான், எல்லா இடத்துலயும் விதைச்சான். நல்ல நிலத்துல லாஸ்டா விதைச்சான். 4 நிலத்துல விதைச்சான், 4ல 1 நல்ல நிலத்துல விதைச்சான். அவன் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, வந்தான், விதைச்சான், போயிட்டான். அது விளைவிச்சுக்கிறவர் கர்த்தர் விளைவிச்சார். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த ஊமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னடானா, அவர் வந்து நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. நல்ல தன் நிலத்தில், சொந்த நிலத்துல விதைக்கிறான், நல்ல விதையை விதைக்கிறான். சோ இப்போ இடத்துலயும் பிரச்சனை கிடையாது, விதையிலையும் பிரச்சனை கிடையாது. முன்னாடி பார்த்ததுல இடத்துல பிரச்சனை இருந்தது, விதைக்கிறவங்க கிட்ட பிரச்சனை இல்லை, விதையில பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேஸ். எப்படின்னா, இடமும் நல்ல இடம், விதைக்கிறவன் நல்ல விதை தான். ஆனா இன்னொரு பிரச்சனை வருது. தொடர்ந்து வாசிப்போம். மனுஷன் நித்திரை பண்ணுகள், அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகள் காணப்பட்டது. அதாவது விதைச்சது நல்ல விதை தான், நல்லா தான் வளருது. ஏன் நிலம், நினைச்சு பாருங்க, ஏன் நிலம், ஏன் குடும்பம், இல்ல ஏன் சபை, தேவன் எனக்கு கொடுத்த பாத்திரம், எனக்கு கொடுத்த ஏதோ ஒரு விஷயம், நான் அதுல தான் விதைச்சிருக்கேன். இப்ப நான் என்னவோ எதிர்பார்க்காம எங்கேயோ நான் விதைக்கல. என் நிலத்துல விதைக்க வேண்டியது அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது என்னோட பொறுப்பு. மத்த நிலத்தை நான் விதைக்கலாம், விதைக்காம போகலாம். ஆனா இந்த நிலத்தை நான் கன்ஃபார்மா பார்த்துக்கணும், இதை நான் நல்லா வச்சுக்கணும், அந்த நிலத்துல கண்டிப்பா விதைக்கணும். அது என்னோட குடும்பம். ஏன்னா நான் விதைக்கிறேன், நல்லா தான் வளர்ந்துருக்கணும். நல்லா தான் வளர்ந்துதானா? நல்லா வளர்ந்தது. ஆனா திடீர்னு பார்த்தா களைகள் காணப்பட்டது. நல்ல வார்த்தையை தான் பேசுறோம், நம்ம தேவன் கொடுத்த குடும்பத்துல இருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல ஏதோ ஒரு களைகள் காணப்படுது இல்லையா? என்னோட விதைகள்ல ஏதோ ஒரு நெகட்டிவ், சின்ன சின்ன நெகட்டிவ் காணப்படுது. நான் போட்ட விதை வளருது, அந்த விதை வளரும் போது சில நெகட்டிவா நான் பார்க்கிறேன். நான் இதை விதைக்கவே இல்லை, ஆனா இது எப்படி வளர்ந்தது? அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. நான் நல்லா தான் விதைச்சேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல விதையை தான் நான் விதைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு சத்ருவோட களைகள் விழுந்திருக்கு. எங்க இருந்து விழுந்தது? என்னங்க பண்றது? எல்லா விதையும் வந்து ஒரு நாள் தாங்க சர்ச்சில் இருக்கு, 6 நாள் வெளியே இருக்கு. புரிந்தவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேக்கம் இல்லை என்பதை பணிமன் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அங்க பாத்தீங்கன்னா பயிர்ல வந்து களைகள் காணப்பட்டிருக்கு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, எஜமான் கிட்ட போய் கேட்கிறாங்க, அந்த களையை நான் போய் எல்லா களைகளும் வெட்ட உங்களுக்கு சம்மதமா? எஜமான் அழகா சொல்றாரு, நீ களையை வெட்டுன்ற பேர்ல பயிரையும் சேர்த்து வெட்டிடுவீங்க. நிறைய பேர் அதாங்க பண்றாங்க. களைகளே காணப்படக்கூடாது. என் நிலத்துல ஒரு களை இருக்கக்கூடாது. நான் வச்சிருக்க நிலனா என்னோடதுல அதுல வந்து ஒரு பிரச்சனை வரக்கூடாது. பெர்ஃபெக்டா இருக்கணும். பெர்ஃபெக்ஷன்ன்றது தப்பு கிடையாது, நான் பெர்ஃபெக்ஷன்ன்றது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா பெர்ஃபெக்ட்ன்ற பேர்ல நம்ம என்ன பண்றோம்? களைகளை நீக்கிறதா சொல்லி சில விதைகளை நீக்கிடணும். அது தவறு இல்லையா? விதை என்னோடதுங்க, விதை ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் கொடுத்த விதையை நான் விதைக்கிறேன், அது வளருது. கூட அது கூட ஒரு களை வளருதுன்றதுக்காக நான் களையை வெட்டுன்ற பேர்ல என்னோட விதையை வெட்டிடக்கூடாது. என்ன செடி செத்துருவாங்க, அன்பு செத்துரும். வாழ்க்கையில சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்த சமாதானம் உயிரோட இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த விதையில சமாதானம் உயிரோட இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த விதையில சந்தோஷம் உயிரோட இருக்கணும். ஆண்டவர் ஒரு விதையை விதைச்சு உங்ககிட்ட கொடுத்தாருன்னு சொன்னா அந்த விதை உயிரோட இருக்கணும்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கணும். நான் களையை எடுக்கிறேன்ற பேர்ல என்னோட கோபத்தை காட்டி அந்த விதையை நான் கொண்டுடக்கூடாது. யாரும் ஏதோ விதையை கொண்டுட்டீங்களோ, தேவன் ஜீவன் தருவாராக. சோ அப்போ என்ன பண்ணணும்? நீங்க வந்து அந்த விதை களை இங்க பொறுமையோட இருக்கணும். அந்த களை போகணுமா? அந்த விதை வந்து உங்களுக்கு சரியா நல்லா உங்க விதை உங்களுக்கு அறுவடையா வரணுமா? உங்க விதை உங்களுக்கு வேணும் இல்லையா? அப்ப நீங்க பொறுமையா இருக்கணும். எது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்? ஆண்டவர் வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். நீங்கள் பொறுமையா இருக்கணும். எது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்? ஆண்டவர் வந்து அறுக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்.
அவர் அறுக்கும் போது சொல்லுவாரு, அதுல இருக்க களைகள்லாம் அதுல தூக்கி ஓரம் போட்டுரு, ஆனா அந்த விதை என்னோடது, அந்த மகன் என்னோடது, அந்த மகளோட வாழ்க்கை என்னோடது, எடுத்து அதை எங்க வைங்க, அதை பத்திரமா என்னோட களஞ்சியத்துல என்னோட ராஜ்யத்துல வைங்க. ஆனா அதுக்கு என்ன ஆகணும்னா அந்த விதை உயிரோட இருக்கும். ஆண்டவர் வந்து அந்த விதைய தன்னிடமா சேர்த்து கொள்ளணும் நீங்க ஆசைப்படுவீங்கன்னு சொன்னா, கலையை எடுக்கிறன்ற பேர்ல, சில நெகட்டிவா மாத்துறன்ற பேர்ல நீங்க விதையை கொன்ற கூடாது. அந்த விதை வந்து ஜீவனோட இருக்கணும். ஆண்டவர் வரும் மட்டும் நீங்க அதோட சில நெகட்டிவ், என்னடா நம்மளுக்கு 9 நல்ல விஷயம் இருக்கு, எல்லாம் நல்லது எனக்கு புரியுது, ஆனா அந்த ஒரு கெட்ட விஷயம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் கரெக்டா இருக்கேன், எனக்கு அந்த ஒரு கெட்ட விஷயம் பிடிக்கல. அந்த ஒரு கெட்ட விஷயம் என்ன பண்ணுது, அந்த 9 நல்ல விஷயத்த மறைச்சிட்டு. எனக்கு தெரியலங்க யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, ஆனா யாருக்கிட்ட பேசுறாரோ அவங்க ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அவங்க கிட்ட ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்த ஆண்டவர் பேசுறது சில நேரம் எப்படி இருக்கும்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி அனுப்புறவங்களுக்கு புரியும், யாருக்கு வருதோ அவங்களுக்கு புரியும், நடுவில் ஃபுல்லா என்கிரிப்டட், யாராலும் நடுவில் எடுத்து படிக்க முடியாது, நடுவில் கேட்டீங்கனாலும் புரியாது. ஆனா யாருக்கு பேசணுமோ ஆண்டவர் அவங்களுக்கு பேசி கொண்டிருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சோ அந்த விதையை என்ன பண்ணும், சில நெகட்டிவ் நான் பொறுத்துக்கணும், சில நெகட்டிவ் நான் பொறுமையா, ஆண்டவர் எப்படி நம்ம மேல பொறுமையா இருக்காரோ அதே பொறுமையா நான் பொறுமையா இருந்து அந்த நெகட்டிவ்ஸ் நான் பொறுத்துக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் களஞ்சியத்தில் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த ஒரே வசனம் டக்குன்னு படிச்சிடலாம். ரோமர் 5:3 அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். நெகட்டிவ் இருந்தா தாங்க ஆண்டவர் செயல்படுறாருன்றது உங்களுக்கு தெரியும். இப்படி சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ்ல ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, கசப்பான ஆப்பிளை நான் கடிக்கணும், அப்பதான் இனிப்பான ஆப்பிளோட சுவை எனக்கு தெரியும். சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரலன்னா ஆண்டவர் தர நன்மைகள் உங்களால வேல்யூ பண்ணவே முடியாது. சில பிரச்சனைகள் நீங்க தாண்டலன்னா சாதாரண வாழ்க்கை என்னன்னே தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா, சுகவீனமாய் போய் அட்மிட் ஆகி வந்திருக்கிறது, ஒரு வாட்டி அட்மிட் ஆகி வந்தா தாங்க நார்மல் லைஃபே நல்ல லைஃப்ன்றது தெரியும். நார்மலா இந்த உடம்பு சரியில்லாம சாப்பிட முடியாம இருப்பாங்க, நார்மலா சாப்பிடும் போது ஆண்டவர் இதுவே போதாங்க, நம்ம எவ்வளவு நல்லா இருக்கோன்றது சில நேரங்கள்ல சில உபத்திரவங்கள் வரும்போது தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். உபத்திரவங்கள் நல்லது, உபத்திரவங்கள்ல மேலும் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்க. சோ 3வது உண்மையை சொல்லி நம்ம முடிக்க போறோம். மத்தேயு 13:31 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதா இருக்கும், வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அது கிளைகளினால் வந்து அடையத்தக்க மரமாகும். இந்த ஊமைக்கும் ஆண்டவர் வந்து எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல, எந்த விஷயத்தையும் கொடுக்கல. ஆனா என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர். சோ என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, இந்த செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கடுகு விதை இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப சின்னதாங்க. எந்த அளவுக்குனா இருக்கிற விதைகளே இதான் சின்னது, ஆனா இதோட மரம் ரொம்ப பெருசு. ஆள் ரொம்ப சின்னவங்க, ஆனா மேல வச்சிருக்க தரிசனம் பெருசு. ஆள் ரொம்ப சாதாரணமானவங்க, ஆனா வைத்திருக்க அழைப்பு ரொம்ப பெருசு. அந்த மொத்த பெரிய மரமும் அது சின்ன விதைக்குள்ளதான் இருக்காங்க. அந்த சின்ன விதையா இருக்கும் போதே அதை விதைக்காம நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதைய வந்து வளர அலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படிங்க வளரும்? முக்கியமா கடுகு விதையை பத்தி செக் பண்ணும்போது ஒரு விஷயத்த புரிந்து கொண்டேன், இருக்கிறதுலயே எதை அறுவடை பண்றது இல்ல விவசாயத்தை பண்றது, ஃபார்மிங் பண்றது ரொம்ப கஷ்டம் கடுகு விதைய. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப அதிக கவனிப்பு தேவையா, ரொம்ப ரொம்ப அதிகமா கவனிப்பு தேவையா. எப்ப தண்ணி அதிகமா எடுக்கும் தெரியாது, எப்ப அந்த செடி வந்து தண்ணி அதிகமா கம்மியா எடுத்துக்கும் தெரியாது, மரமாகிற வரைக்கும் அதோட வாட்டரிங் லெவல் தெரியாது. எப்ப வந்து பூச்சிகள் அதிகமா தாக்கப்படுறதுக்கான பிரச்சனை யாருக்கு இருக்கு, அந்த கடுகு விதைக்கு இருக்கு. அதிகமா பூச்சி அடிபட்டு அந்த பூச்சி அரித்து அந்த மரத்தை நாசம், எந்த மரத்தை அதிகமா நாசம்ணுமா, கடுகு மரத்தை. எந்த மரத்துக்கு வந்து அதிக கவனிப்பு தேவை, கடுகு மரத்துக்கு. அதனாலதான் யாரும் ஃபார்மிங் அதிகமா பண்ண மாட்டாங்க. எதனாலனா அது பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நான் நினைக்கிறேன், கடுகு விதைய ஆண்டவர் யார்கிட்ட கொடுப்பார்னா, யாரால அந்த விதைய சரியா பார்த்து சரியா வளர்க்க முடியுமோ அவங்க கிட்ட தான் கொடுத்திருப்பார். ஆண்டவர் உங்க யார்கிட்ட கடுகு விதைய கொடுத்திருக்கார். அந்த கடுகு விதை அதுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. அந்த கடுகு விதைக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, ஒரு பெரிய அழைப்பு இருக்கு. அந்த சின்ன கடுகு விதை ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகுது.
நீங்க பார்க்கலாம், மனிதர் கண்கு ரொம்ப சிறியவனா, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு. இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு மனுஷனா, ரொம்ப ஒரு பொருட்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், மற்றவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன இந்த கடுகு விதைக்குள்ள ஒரு பெரிய அதிசயம் இருக்கு, ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. ஆனா அது எப்ப நடக்கும்னா, அதை விதைக்கணும். விதைச்சு நான் ரொம்ப அதிகமா பார்த்துக்கணும். சாதாரணமா மற்றதை பார்க்குற மாதிரி நான் பார்க்க முடியாது. அந்த கடுகு விதை ஆண்டவர் எதனால உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா, மத்தவங்க கிட்ட கொடுத்தா அதை வேல்யூ பண்ண மாட்டாங்க, மத்தவங்க கிட்ட கொடுத்தா அதை 10-11 நினைச்சுப்பாங்க. ஆனா உங்ககிட்ட கொடுத்தா நீங்க அதோட ஆழத்தை புரிந்து கொள்வீங்க, அது மேல இருக்க தரிசனத்தை புரிந்து கொள்வீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். சரியான நேரத்துக்கு தண்ணி கொடுக்கறதுன்னு, சரியான நேரத்துக்கு அதுக்கு சூரிய ஒளி சரியான அளவுதான் படணும், அதிகமா படக்கூடாது. ஏன்னா அது கடுகு விதை. அந்த கடுகு விதை வளர்ந்ததுன்னா மற்ற எல்லாத்த விட அது எந்த அளவு ஆகும்னா, சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் அடையத்தக்க மரமாகும் என்றார். அது மட்டும் வளர்ந்ததுன்னா அது ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. யாரு உங்க ஆண்டவர் உங்க யார் கையில கடுகு விதையை கொடுத்திருக்காரோ, அது உங்க மகனா இருக்கலாம், இல்ல உங்க மகளா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அது கடுகு விதை மத்தவங்க பார்வைக்கு குறைவுள்ளதா இருக்கலாங்க, மத்தவங்க பார்வைக்கு அது சின்னதா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது மேல ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்ககிட்ட கொடுத்தது அதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. அந்த கடுகு விதையை வளர்த்து அதை பெரிய விருட்சமாக்கி, எப்படி நாம் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு அடைக்கலமா வைக்குமா, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா. ஆனா அந்த அளவுக்கு அதை வளரணும்னா நீங்க அதை சரியா பார்த்துக்கணும். நீங்க மத்தவங்க ஏழமா இல்ல, நீங்க என்ன கூட நீங்க கடுகு விதையை பத்திரமா பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. நாம தரையில தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஏசப்பா, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா சத்தத்தின் கீழே இருக்க ஒவ்வொருத்தரையும், உங்க பிரசனத்துல கீழே இருக்க ஒவ்வொருவரையும் நீ தம்மை விதைக்கிறவர்களா வைப்பீராக ஆண்டவரே. அப்பா, நாங்க சரியான விதைக்கிறவர்களா இல்லைன்னா நாங்க சரியான தோட்டக்காரர்களா ஆக முடியாது. If I'm not a good sower, I can't be a good gardener. If I'm not a good gardener, I can't be a good farmer. நீங்க முதல்ல சரியான விதைக்கிறவர்கள் அந்த ஆண்டவர் உங்களை ஒரு தோட்டக்காரராக இருப்பாரு. உங்களை நம்பி ஒரு தோட்டத்தை கொடுப்பாரு, உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுப்பாரு. நீங்க அந்த குடும்பத்தை சரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு சபையை கொடுப்பாரு, ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு கூட்ட ஜனத்தை கொடுப்பாரு. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல விதைக்கணும். ஆண்டவரை ஒவ்வொருவரும் விதைக்கிறவங்களா வைக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் என்ன விதைச்சாங்களோ, இது வரைக்கும் என்னெல்லாம் விதைக்க முடியாதபடி இருக்காங்களோ, தேவனை விதைக்க செய்வீராக. அப்பா, யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்காங்களோ ஏசப்பா, நன்மை செய்கிறது சோர்ந்து போகாதிருங்கள், நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஏசப்பா, இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். அவங்க ஏற்ற காலத்துல அறுக்கட்டும் ஆண்டவரே. விதைக்க பலன் தருவீராக, விதைக்க அவர்களுக்கு பலனை தருவீராக. அப்பா ஏசப்பா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவர்கள் தோட்டத்தை அவங்க பாதுகாக்கட்டும்ப்பா. தேவன் நீங்க கொடுத்த விதைகள்ல களைகள் இருக்குன்ட்டு அதுல களைகளோட சேர்த்து பிடுங்கிறாம அழித்திடாம அவங்களுக்கு ஒரு பொறுமையை தாங்கப்பா. விதைகள் காக்கப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் நீர் சேர்த்துக் கொள்வீராக, ஏற்ற காலத்துல நீர் சேர்த்துக் கொள்வீராக ஆண்டவரே. கடுகு விதைய அப்பா யாரெல்லாம் வைத்திருக்காங்க, ஒரு விசேஷத்த ஞானத்தை தாங்கப்பா, ஒரு அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, பொறுமையை தாங்க ஏசப்பா. உம்முடைய அன்பை ஊற்றுவீராக, நீங்க பார்க்கிற விதமாக மற்றவர்களை பார்க்கிறவர்கள் ஞானத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. விதைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தர் தாய் தகவலோட கண்ணீரை நீர் பார்க்கிற தேவன் ஆண்டவரே. இங்க ஜெபிச்சிட்டு இருக்காங்க அங்க இருக்க பிள்ளைக்காக, இங்க ஜெபிச்சிட்டு இருக்காங்க எங்கேயா இருக்க பிள்ளைக்காக. தேவனாகிய கர்த்தர் இவங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா உம்முடைய தோட்டத்தை நாட்டப்பட்ட தோப்புக்காக நாட்டப்பட்ட ஒலிவ மரங்களா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒலிவ மரமாக வைப்பீராக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நாங்கள் சிறுக, நீர் மாத்திரம் பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you.